தர்மத்தின் முக்கியத்துவமே நம்மை தர்மவானாக்கும். எனவே நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், பாரதத்தின் பழமையான மொழியில் பாரதத்தின் முன்னோர்களுடைய தர்மம் என்ற சொல் எவ்வாறு புரிந்து வரப்பட்டுள்ளது. உண்மையை, இயற்கையின் விதிகளை, இயற்கையின் சட்டங்களை தர்மம் என கூறி வந்திருக்கிறார்கள். தீயின் தர்மம் எரிவதும் எரிப்பதும், தீயின் இயற்கை எரிவதும் எரிப்பதும். இதில் இந்து, பௌத்தம், ஜைனம் என எதுவும் இல்லை. தீயின் தர்மம் எரிவதும் எரிப்பதும். இது அதன் இயல்பு. இந்த இயல்பு இல்லையெனில், இந்த தர்மம் இல்லையெனில் தீ என்பது தீயாக இருப்பதில்லை. அவ்வாறே பனிக்கட்டியின் தர்மம் குளிர்வதும் குளிர்விப்பதும். அது குளிராவிட்டாலோ குளிர்விக்காவிட்டாலோ அது பனிக்கட்டி அல்ல. இந்த குணம்